எனக்கு ஒரு பிள்ளை ஒன்று இருக்கு. அவர் 10ஆம் ஆண்டு கல்வி கற்றாங்க. இந்த நிலையில எங்களுடைய தாயக விடுதலை போராட்டத்திலே எங்களுடைய மக்களுக்காக போராடி இன்றைக்கு எவருமே உதவி செய்யாத சூழல்ல இன்றைக்கு ஒரு சிறிய கடையை வச்சு நடத்தி வரார். அதில் உங்களுக்கு பார்த்திருப்போம். இங்க பாருங்க, ஒரு ஆட்கள்ல ஒரு பொருட்கள் கூட இல்லை. தங்கள் இன்றைக்கு நான் வந்து கதைச்ச போது அவர் மதிய சாப்பாடு கூட சாப்பிடவில்லை என்று சொல்லியும் அவருடைய மனைவியார் கூலி வேலைக்கு சென்றிருப்பதாகவும் அவர் வந்த பிற்பாடுதான் அந்த இன்றைய சமையலை அவர் செய்து தரவும் என்று சொல்லி மிகவும் உருக்கமாக கூறியிருந்தார். என்னுடைய மனைவியும் கஷ்டமான நிலையில ஒரு வேலைக்கு போறாங்க, கூலி வேலைக்கு. அதை தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அவன் வருமானத்துல எனக்கு பெரிய முதலில் கடைக்கு வேண்டி போடுறதுக்கு காசும் இல்லை, ஒன்றும் இல்லைன்ற நிலையில நான் சின்ன கடையா நடத்தி கொண்டிருக்கேன். நான் ஒரு ஏறாத நிலையில இருக்கிற காலம் கையுமே இல்லாம இருக்குது. மற்ற எனக்கு உதவிய பெற்று தருங்க என்று தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு ஒரு பல வேலைகள் தம்பி என்ன மகன் படிக்கிறார். யாருக்கு கல்வி படிப்பதற்கு பணம் தேவையா இருக்குது. மற்றது எனக்கு எந்த வாழ்க்கை ஏற்பாட்டாளர் முல்லை ஈசன் தமிழாரத்திடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இக்காணொளி தமிழாரத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மேலே இவ்வாறான உள்ளங்களை இனங்கண்டு புலம்பெயர் தேச உறவுகளாகிய நீங்கள் இவர்களை போன்றவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்வதுடன் நிச்சயமாக இவருக்கான இந்த உதவி திட்டங்களை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களால் முடிந்த அளவில் புலம்பெயர் உறவுகளுடன் நாங்கள் இதை கொண்டு சேர்ப்போம் என அன்புரிமையுடன் கூறி விடைபெற்றுச் செல்கின்றோம்.